Hello friends, welcome back to அந்த மாதிரி ஆனால் இன்னைக்கு வந்து ஃபுல் வைப்ரேஷன் மோட்லேயே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து இப்போ கிச்சன் இன்னைக்கு வந்து ஆஃப்டர்நூன் லஞ்ச் வந்து மோனா தான் ப்ரிப்பேர் பண்ண போகுது. ஸோ வந்து நாங்கள் கோவாலேருந்து வந்து 2 days ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். 2 days ஆகி செம்ம ரெஸ்ட் எடுத்தோம் 2 பேரும். எனக்கே வந்து எப்படி இருந்துச்சுன்னா அந்த மாதிரி பாடி பெயின் எனக்கு ஏஞ்சிவே இல்லை. 2 நாள் செம்ம தூக்கம். ரெஸ்ட் எடுத்துனா இந்த வெளியே போல் ஒன்றுமே பண்ணல. ஓகேங்களா, நல்லா ரெஸ்ட் எடுத்தேன். ஸோ இன்றைக்கி எனக்கு வேலை, நான் வந்து ஆல்ரெடி வேலை லாகின் பண்ணிட்டு பண்ணிங்கிறேன். ஸோ மேடம் வந்து ஏதோ தடப்படான்னு இன்றைக்கி பண்ணுறேன். ஏன்னா மம்மி வந்து வேலைக்கு போயிட்டாங்க. ஸோ இன்றைக்கி லஞ்ச் வந்து ஷாரனும் மோனாவும் சேர்ந்து நான் சூப்பராக ஏதோ தொக்கு கிட்டு நாங்கள் எனக்கு தெரில ஏதோ செய்ய போகிறாங்க. அப்பப்போ நான் கெஸ்ட் ரோல் தான் வந்துட்டு போவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் எனக்கு வேலை இருக்குது. நானும் டேடி வந்து வேலை பண்ணிட்டு வரோம் ஹால் ரூமில். ஸோ இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு இன்னைக்கு டேஸ்ட் பண்ணி ஒரு பிடிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, வாங்க இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம், இது பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் அம்மா பாருங்க, தாய்மார்களே பாருங்க, அங்கிளும் பாருங்கள், எல்லாம் பாருங்க. யார் சொன்னா மோனா வேலை செய்யறதில்லன்னு அங்கே வீடியோவில் காட்டுறதில்ல, அவ்வளோதான். காட்டினா தான் நம்புறாங்க மோனா. ஏன் நீங்கள் காட்ட மாட்டேன்றீங்க மோனா வேலை செய்யறத? நீங்கள் காட்டினா தான் நாங்கள் நம்புவோம், இல்லை அது வேலை செய்யறதில்ல எங்களுக்கு தெரியும் அப்படின்றாங்க. ஆனால் இதுதான் உண்மை ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் ஆனால் ஹெல்ப் பண்ணிட்டு தான் இது மோனா நிறைய வேலை பண்ணுது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சும்மா சொல்லக்கூடாது. ஆனால் நீங்கள் தான் நம்ப மாட்டேன்றீங்க, வீடியோ காமிங்கன்றீங்க. ஓகே, இன்னைக்கு என்னம்மா செய்கிற? சிக்கன் கிரேவி. எனக்கு வந்து ஃப்ரைட் ரைஸ் வேணும். அதனால் ஃப்ரைட் ரைஸ் வந்து நீங்கள் சாப்பிடுங்க. கிரேவி போட்டு சாப்பாடு சாப்பிடுங்க. துறக்கிறது கஷ்டம். நீங்கள்? நான் போய் வேலை கண்டினியூ பண்ணுறேன். எனக்கு எது கொடுத்தாலும் நான் சாட போகிறேன், எந்த பிரச்சனையும் இல்லை. வெல்கம் சரண், வெல்கம். ஷாரன் கூட முடியல ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருந்து பாருங்க, 10 kg இறங்கிச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாவம், எப்படி இருந்தா நான் இப்படி ஆயிட்டேனே சொல்லிட்டு பயில்வான் மாதிரி இருந்த ஷாரன் வந்து பாருங்க எப்படி ஆயிடுச்சு. 10 kg அடுத்தான் மொத்தல இறங்கிட்டேன். இறக்கி விட்டுரும். மொத்தல நீ இறங்கிட்ட, அவ்வளோதான். ஆஃப்டர் அ லாங் பேக் 2 பேரும் சேர்ந்து ஏதோ செய்ய போறீங்க. நல்லா செஞ்சு கொடுங்கம்மா, நான் போயிட்டு என் வேலையை பார்க்குறேன். லஞ்ச் பிரேக் கரெக்டாக கொடுத்தோங்கம்மா. எல்லாம் எடுத்து வச்சுடுங்க, லைட்டை போட்டுக்கோங்க பார்த்து. நேற்று ஒரு ஐட்டம் பண்ணியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். மா நீ பார்த்து நடமா, தவக்கலை மாதிரி நடந்துனுங்கிற இங்கத்துக்கு அங்கத்துக்கு ஜம்ப் பண்ணினே. சரி, நேற்று வந்து ஷாரன் இது செஞ்சிருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். என்ன பண்ண செஞ்சு நேற்று பாஸ்தா வந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக செஞ்சிருந்துச்சு. நல்லா தான் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருந்துச்சு பாஸ்தா. அதுவும் உங்களுக்கு வந்து என்ன சாஸ் வந்து ஒயிட் சாஸ் பாஸ்தா தான் நான் பண்ணேன். ஒரு நாள் வந்து ஷாரன் உங்களுக்காக செஞ்சு காமிக்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக ஷாரன் கேட்கும். என்னென்னவோ எடுத்து வைக்குது அப்படியே. இது பயங்கரமான ஷெஃப்மா. அப்படியே கரெக்டாக அந்த புள்ளியெல்லாம் அப்படியே 4ன்னா 4, 5ன்னா 5, அவ்வளோதான். நீ இல்லை இங்கே மோனா. 4ன்னா 4 பச்சை மிளகா. அம்மன் மோந்து பார்த்தா கண்டுபிடிக்கும் மோனா எல்லாத்தையும். என்ன இது முந்திரி கிந்திரி எல்லாத்தையும் வச்சுக்கிறீங்க? என்னதான் பண்ற நீ? குழம்பு பண்ற. அண்ணா என்ன பேர்? அண்ணா சிக்கன் கிரேவி, ஆந்திரா ஸ்டைல் சிக்கன் கிரேவி. ஐ சி யூ பட்டலோங்க. சோம்பலை இவ்வளோ பயங்கரமாக தான் வச்சுக்கிற. அதுல எது சோம்பு சொல்லுங்க? இத்தா சோம்பு. எது? இத்தா சோம்பு. ஆமா. இது என்ன? அது தெரியாது. சின்ன வயசுல சீரகம். சீரகம். அது என்னத்துக்கு சீரகம்? ஓ, நீ குடிக்கிறதுக்கா செப்பரேட்டா? தண்ணி போட்டு. ஓ, அந்த ஓமம் சீரகம் இதெல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். கன்ஃபியூஷன் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எண்ணெய் ஊற்றிட்டோம், கொஞ்சம் காயிட்டோம். காய்ஞ்சதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் போட்டு வறுத்து எடுத்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் இப்போ எதுக்கு எடுத்து வச்சுக்கணும், இதெல்லாம் போட்டு நம்ம வந்துட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணணும். மிக்சியில் போட்டு அரைக்கணும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இதெல்லாம் ஒன்று ஒன்றா போட்டுக்குவோம். எண்ணெய் காய்ஞ்சிச்சா காயலை
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வெங்காயமும் போட்டாச்சு. அது வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டு வரமிளகா போட்டுட்டு பாதாமும் கேஷ்யூ பெப்பர் போடணுமா போட்டுட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சி வேண்டியது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வதக்கி வச்சது எல்லாமே வந்து ஒரு ஜாரில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு திரும்பி வந்து இதே பேன் எடுத்துக்கலாம்ல. இதே பேன் தான். அப்போ எண்ணெயை கொஞ்சம் வச்சிடுறேன். நெக்ஸ்ட்டு பேனில் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம் போட்டுட்டு அது வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு வதக்கிடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சிக்கன் போட்டு கொஞ்சம் வேக வச்சுட்டு முட்டு தனியா வந்து வச்சுருந்த அரைச்சிருந்த இதை வந்து ஊற்றிட்டு இப்போ கொஞ்ச நேரம் இது பண்ணிட்டு தண்ணி ஊற்றிடணும். அப்போ தான் வந்து கிரேவி மாதிரி வருமா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆயிடுச்சு. ஆனால் கலரே வரலையேன்ட்டு பார்த்துருந்தீங்கன்னா ரெண்டு பேரும். ஆக்சுவலாக அவங்க போட்ட வரமிளகாவே வேறு. நம்ம ரெஃபரன்ஸ்க்கு எடுத்தது வந்து மிளகா வேறு, இது வேறு. காஷ்மீரி கரெக்ட். அது எனக்கு தெரிஞ்சது பாயில் ஆனால் கலர் வரும். வரலன்னா நம்ம கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு சிக்கன் மசாலா போட்டு மேட்ச் பண்ணிக்கலாம். எங்கே போனீங்க? விட்டு போயிட்டீங்க. விட்டு போயிட்டு நான் அப்போ நான் வேலை விட்டுறேன் சொல்லு. வேலையும் முக்கியம். நான் வேலை இப்போ நீ கூப்பிட்டேன்னு ஓடி வந்தேன். நான் இதோ 3 மணிக்கு 3 மணி இல்லை 3 மணி இல்லை 3 மணி இல்லை 3 மணி தான் இப்போ 2:45. என்னோட பிரேக் டைமிங் வந்து 1 to 2 முந்திச்சு. 1 to 2. சரி சாப்பிட்றோம். ஓகே, நான் செஞ்சிட்டிங்களா? ஒன்னும் இல்லை. நான் அது உனக்கு ஆடவும் தெரியல. சரி பேசாம உக்காடுறானா கேட்கவும் மாட்டேங்கிற. போட, எல்லாம் எங்களுக்கு தெரியும். என்ன தெரியுமோ? டேஸ்ட் நல்லா தான் இருக்கு. கலர் தான். நான் சும்மா தான் என்ன செஞ்சீங்க? கலர் வரும். ஒயிட் ரைஸ் அண்ட் என்ன இது சிக்கன் கிரேவி. ஓகே, நல்லா தான் பண்ணிருப்பீங்க. ஷாரன் நீ தான் இது நீங்க நல்லா செஞ்சீங்களோ இல்லையோ அந்த எஃபர்ட்ஸ் ஷாரன் ஓட முடியல. இந்த அம்மாக்கு நிக்கவே முடியாது. ஆனா பாவம் நின்று வேலை செய்யுதுன்னா இல்ல, நாங்க பேசிட்டே வேலை செஞ்சிட்டோம். யாராச்சும் கேட்டீங்கன்னா இந்த வீடியோ அனுப்பிச்சு விடுவேன் எல்லாருக்கும். கஷ்டப்பட்டு வேலை செய்து போனான்ட்டு சாப்பாடுலயே சாப்பிடுறேன் போட்டு ஊத்துறேன். ஒரு ரியாக்ஷன் வந்து பாரு. பட்டர் சிக்கன் வசே இல்ல. ஓ, இதுதான் பட்டர் சிக்கனா? பட்டர் சிக்கன் இல்ல. ஆக்சுவலி என்ன மிஸ்டேக் பண்ணோம் தெரியுமா? நம்ம வந்து காஞ்ச மிளகா வந்து அரைக்கணும், ஓகேவா? ஆனா வந்து அவங்க போட்ட மிளகா வந்து காஷ்மீரி. நம்ம வந்து நார்மல் போட்டனால கலர் வரல. மற்றபடி காரம் உப்பெல்லாம் இருக்கு. நீங்க சாப்பிட்டீங்களா? டெஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் இது இருக்கும். சாப்பிட்டு நான் சாப்பிடாம சொல்றேன். இல்ல நான் போட்டு நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அது எக்ஸ்பெக்டேஷன்ல பயங்கரமா இந்த தோவன் செய்ப்பதுப்பா பயங்கரமா இருந்தேன். என் வாய்க்கு என்ன சாப்பாடு போட்டுக்கோ. கிரேவியை வந்து இருக்கா? ஐயோ, கலர் பார்க்கும் போதே எனக்கு சிரிப்பு வந்துச்சு ஆட்டோமேட்டிக்கா. எப்படி இருக்குதுன்னா தக்காளி தொக்கு டேஸ்ட் எனக்கு தக்காளி தொக்கு மாதிரி இருக்குது. தக்காளி தொக்குல சிக்கன் போட்டா எப்படி இருக்கும் அந்த டேஸ்ட். புளிப்பு. எத்தனை தக்காளி சில்லு போட்டோம்? 2 குட்டி தக்காளி தான் போட்டோம். தக்காளியே போட்டுற கூடாது. எது அது கிரேவிக்கா வரணும்ட்டு. இது வந்து ஒரு மாதிரி தக்காளி டேஸ்ட் ஃபுல்லு. தக்காளி சட்னில சிக்கனை போட்டு சாப்பிட்ட மாதிரி இருக்குது எனக்கு. சரி உணவு நீங்க மம்மி சாப்பாடு ஏதாச்சும் சொல்லுவீங்க. மம்மி வந்து எப்பவும் சொல்லுப்பாரு. நானே ஒரு டம்மி. சரி, ஓகே, கரெக்ட். ஏதோ ட்ரை பண்ணிக்கிறீங்க 2 பேரும். இதுல கேஷு பாதாம் என்னன்னா போட்டீங்க. ஆனா திஸ் இஸ் எங்க ரெசிபி இல்ல, ஏதோ ஒரு இன்ஸ்டா ரெசிபி.
எந்த ரெசிபி இருந்தாலும் சம்திங் ஏதோ ஒரு மிஸ்டேக் சரி ஓகே அது ஓகே அக்செப்ட் நெக்ஸ்ட் டைம் வந்து ரெடி அக்செப்ட் நெக்ஸ்ட் டைம் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் ட்ரைனிங் பீரியட்ல இருக்காங்க. அவளுக்கு ஒரு அவ நல்லா சமைப்பா, அவளுக்கு குக்கிங் தெரியும். இது வந்து ட்ரைனிங் எடுத்துங்குது. பட் ஓகே 2 பேரும் வந்து கத்துப்பாங்க. நெக்ஸ்ட் வேற கிரேவி நான் நெக்ஸ்ட் டைம் நல்லதா பண்ணுவோம். இப்போ வந்து ஓகே சாப்பிடுறவங்க செஞ்சு சாப்பிடலாம், ரிஸ்க் எடுக்காதீங்க. அப்புறமா வருத்தப்படுவீங்க. அதுதான் ஒரு தக்காளி போட்டுருக்கலாம். அதுதான் ஏதோ ஒண்ணு கம்மி பண்ணுன்றாங்களா, அது கம்மி பண்ணி பாருங்க. நல்லா வரலாம்னா எழுதிட்டாதீங்க. ஏன்னா நானா வந்து உங்களோட ஓன் ரிஸ்க்ல இல்ல இப்போ மம்மி கிட்ட காமிச்சோம்னா அவங்க ஏதாவது ஒண்ணு மேட்ச் பண்ணி கொடுப்பாங்க. உங்களோட ஓன் ரிஸ்க்ல நீங்க ட்ரை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நாங்க வந்து யாரையோ ஃபோர்ஸ் பண்ணி இதை ட்ரை பண்ண நான் சொல்ல மாட்டோம். சூப்பர் மார்வலஸ் ஆயிருந்தா நான் ஓப்பனா சொல்லிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நிஜமா அப்படின்ட்டுன்னு. இது ஒரு உங்களோட ஓன் ரிஸ்க். சப்போஸ் உங்களுக்கு சரியா வரலாம் நீங்க திட்டணும்னா 2 பேர் இருக்காங்க, நீங்க திட்டிக்கலாம். இல்ல நெக்ஸ்ட் டைம் வேற மாதிரி செய்றேன். பட் நான் வந்து எங்களை டிஸ்கரேஜ் பண்ண மாட்டேன், என்கரேஜ் தான் பண்ணுவேன். அப்பதான் நெக்ஸ்ட் வந்து நாங்க இது எப்படி இருந்தாலும் சாப்பிட்டு தான் தீர்வோம், நாங்க வேஸ்ட் பண்ண மாட்டோம். எங்களோட தலையெழுத்து அது. செட் ஆகல. சரி ஏதோ ஒண்ணு நீ என்ன கேட்ட ஜட்ஜ்மெண்ட் நான் சொல்லிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ஒரு வழியாக வந்து இன்னைக்கு அந்த சிக்கன் கிரேவியை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். என் மம்மி டாடி எனக்கு ஷீலுக்கெல்லாம் பிடிச்சிக்குது, இவருக்கு ஒருத்தர் தான் பிடிச்சிக்கல. அது வந்து எங்க தப்பு இல்லை, உங்க நாக்கில் தப்பு. உங்க நாக்கு வெட்டி போட்டுருங்க. ஓகே, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் அந்த நீங்கள் செஞ்சுட்டு நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். ஓகே பாரு, நான் நல்லா இருந்தா நல்லா இருக்குதுன்னு சொல்லுவேன், நல்லா இல்லைனா நல்லா இல்லைன்னு சொல்லுவேன். அவங்க மனசு நோய் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க அப்படி சொல்லிக்கிறாங்க. இந்த வீடியோ நாங்கள் முடிச்சுக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்க. அதே மாதிரி இன்ஸ்டாடி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே பாய்.